ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, உடைய பிரசன்னங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. தேவா உம்மதிசயங்கள் அன்றாடம் நான் காண்கிறேன். தேவா உம்மற்புதங்கள் அன்றாடம் நான் காண்கிறேன். உயரவானில் தாழப்புவியில் அதிசயங்கள் செய்வாரவர். உயரவானில் தாழப்புவியில் அதிசயங்கள் செய்வார் அவர். தேவா உம் அதிசயங்கள் அன்றாடம் நான் காண்கிறேன். தேவா உம் அற்புதங்கள் அன்றாடம் நான் காண்கிறேன். இருதயங்களின் பாரங்கள் ஆராய்ந்து அறிகின்றவர். இயேசுவே என் இரட்சகர், ராஜாதிராஜ இவர். உயரவானில் தாழப்புவியில் அதிசயங்கள் செய்வாரவர். உயரவானில் தாழப்புவியில் அதிசயங்கள் செய்வாரவர். தேவா உம் அதிசயங்கள் அன்றாடம் நான் காண்கிறேன். தேவா உம் அற்புதங்கள் அன்றாடம் நான் பார்க்கிறேன். உயரவானில் தாழப்புவியில் அதிசயங்கள் செய்வாரவர். உயரவானில் தாழப்புவியில் அதிசயங்கள் செய்வாரவர். தேவா உம் அதிசயங்கள் அன்றாடம் நான் காண்கிறேன். தேவா உம் அற்புதங்கள் அன்றாடம் நான் காண்கிறேன். ஸ்தோத்ராப்பா, இந்த நல்ல வேளையிலும் உடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமும் பரிபூரண பேரின்பமும் ஒன்றே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் அமரும்படியாய் சபை கூடி வர கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திலே பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியிலே உடைய வல்லமுள்ள பிரசன்னம் இறங்கி இந்த இடத்திலே கர்த்தாவை ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உடைய வெளியேறப்பட்ட இரத்தத்துக்குள்ளே ஆண்டவரை நாங்கள் மறைகிறோம். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு பேசும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரை பேசுகிற அடியனையும் வந்திருக்க ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்புப்படுகிறேன். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இதே நாளிலும் வெளிச்சம் உதித்தது என்ற தலைப்பிலே நான் ஒரு செய்தியை முன்வைக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்களையும் வாசிக்கும் பொழுது இப்பொழுது வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் உதித்தது அல்லது வெளிச்சம் பிரகாசித்தது, ஒளி பிறந்தது என்று சொல்வார்கள். பாருங்கள், ஒளி விழா என்று சொல்வார்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒளி விழா என்று சொல்கிறார்கள் என்றால் இயேசு மெய்யான ஒளியாக இருக்கிறார். எனவேதான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் வீதிகளிலும் இல்லங்களிலும் ஒளிகள் நிறைந்து காணப்படுகிறது. அநேகம் சொல்வார்கள் நாங்கள் இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு லைட்டை வடிவாக கொளுத்தையில், அதனால இந்த வருஷம் முழுக்க எங்களுக்கு இருளாக இருக்குது. அப்படி அல்ல, இது ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அதாவது இயேசு ஒளியாக இருக்கிறார் என்பதற்காக உலகம் பாருங்கள் இன்றைக்கு வெளிச்சம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அது என்னத்தை காட்டுகிறது? இயேசு உலகத்துக்கு ஒளியாய் வந்தார். எனவே தேங்க்ஸ்.
இயேசுகளுக்கு ஒளியாய் வந்தது அதாவது இந்த மின்சார ஒளியை கொடுக்க இயேசு இந்த உலகத்தில் வரவில்லை, மாறாக மனிதனுடைய இருளான வாழ்க்கையை தேவன் வெளிச்சமாய் மாற்ற வந்தார். ஒரு மனிதனுடைய இருள் சூழ்ந்த வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றினார். எனவே இந்த தீர்க்கதரிசி ஏசாயா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட இந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதல் மத்தேயுவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மத்தேயு சுவிசேஷத்தை வாசிப்போம். 4வது அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புற ஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், கடற்கரையிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாட்டிலும் நப்தலி நாட்டிலும் புறஜாதியருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் வெளிச்சத்திற்கு வெளிச்சம் உதித்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது எப்படி பாருங்கள், அந்த கலிலேயா என்ற ஊரில் ஆண்டவர் என்ன அற்புத அதிசயங்களை தேவன் செய்தார். பாருங்கள், 23-24 நீங்கள் வாசித்தால், பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுத்தமாக்கினார். ஆமென். சகல வியாதிகளையும் சுகமாக்க வல்லவர் நம்முடைய. அப்ப இந்த முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், எங்கும் சுற்றி திரிந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து என்று சொல்லப்படுகிறது. அப்ப இருளில் வாழுகிற ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கும் பொழுதுதான் அவர்களுடைய இருள் மறையும். எனவேதான் முதலாவது பாவ இருள், அடுத்தது வியாதி என்னும் இருள் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். இப்ப இருளில் ஜனங்களே வாழுகிறார்கள். பாருங்கள், உலகம் இருளுக்குள்ளே இருள் சூழ்ந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்றோம். இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே இயேசு மனிதர்களுக்கு ஒளியை கொடுக்க வந்தார். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் யோவான் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, மனிதனுடைய கிரியைகள் பொல்லாதா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். மனிதர்கள் ஒளியின் இடத்தில் வர விருப்பமில்லை. எனவே இருளுக்குள்ளே இருக்க விருப்பம் என்று ஜனங்கள் இருளுக்குள்ளே வாழுகிறார்கள். எனவே தேவன் நமக்கு பாருங்கள், எப்படிப்பட்ட வியாதிகள், சகல வியாதிகள் என்றால் ஆவி ஆத்மா சரீரத்திலே மன சம்பந்தமான வியாதி, மற்றது ஆவிக்குரிய பிசாசு பிடித்தல், இப்படியான காரியம், மற்றது திமிர்வாதக்காரர்கள், சந்திர ரோகிகள் திமிர்வாதக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பலவிதமான இருக்கிற நோய்களை அந்த நாட்களிலே கொண்டு வந்த பொழுது அந்த கீர்த்தி தேசமெங்கும் பரவிட்டு இயேசு கலிலேயா என்ற ஒரு பெரிய அற்புதத்தை அந்த நாட்களிலே நடைபெற்றதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றுவதற்கு. இன்றைக்கு ஜனங்களுக்கு அது மனக்கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. பண்டிகை அனுசரிக்கின்றார்கள், எதற்காக தெரியாது, அதற்காக கவலைப்படுகிறார்கள். பாருங்கள், இயேசு பிறக்கும் பொழுது இதைவிட மோசமான நிலை தான் இருந்தது. அங்கே ஏரோது பிள்ளைகளை கொல்ல தேடின பொழுது மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கொண்டு அங்கே எப்படி போனார்கள் எல்லாம் வேதாந்தத்திலே பதிவு செய்யப்பட்டது. இதைவிட அந்த இயேசு பிறக்கும் பொழுது எல்லாம் உலகத்திலே நல்ல சூழ்நிலை இருக்கவில்லை. அதே போலதான் இன்றைக்கும் அதாவது பண்டிகை கொண்டாட முடியவில்லை என்று ஜனங்கள், அதாவது இன்றைக்கு இயேசுவை பற்றி அறியாதவர்கள், அவர்களுக்கு இயேசு என்னத்துக்காக உலகத்துக்கு வந்தார், இந்த மனிதர்களுக்கு பாயிருள் வியாதி என்னவர்களை நீக்க வந்தார், அதை பற்றி தெரியாது. ஆனால் எங்களுக்கு பண்டிகை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பண்டிகை கொண்டாட முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இதை நாங்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்கின்றோம். நாங்கள் இப்படி வெளிச்சம் போடும் பொழுது அல்லது நாங்கள் மரத்தை வைக்கும் பொழுது ஜனங்கள் கேட்க முடியும், என்னத்துக்கு இப்படி எல்லாம் செய்யுங்க. அப்ப நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்ப இந்த ஒளியை போல இயேசு மனிதனுடைய வாழ்க்கையில ஒளியை கொடுக்க வந்தார். எனவே இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியங்களையும் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு அவர் அதாவது இயேசு இருளை நீக்க வந்தார். அப்ப இருள் எப்படி போகும்? ஒளி வரும் பொழுது இருள் இயல்பாகவே அது அகன்று போகும்.
ஒரு ஒளி எங்களிடத்திலே வந்தால் ஒரு இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இருக்க முடியாது. எனவே முதலாவது இந்த உலகத்திலே வந்து 2 விதமான ராஜ்யம் இந்த உலகத்திலே பாருங்கள். ஒன்று இருளின் ராஜ்யம், அடுத்தது தேவனின் ராஜ்யம். அதைத்தான் கொலோசியர் 3:13 நாங்கள் வாசிக்கின்றோம். கொலோசியர் 3:13 1:13 இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இருளின் அதிகாரம் என்பது ஒரு ராஜ்யம். அப்ப இந்த இருளின் ராஜ்யம் இந்த உலகத்திலே அதற்கு அதிபதி, உலகத்தின் அதிபதி சாத்தான் என்று அழைக்கப்படுகிறார். எனவே தேவனுடைய ராஜ்யம், ராஜாதி ராஜா இயேசு எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இது ரெண்டும் இந்த உலகத்திலே இருக்கிறது. அப்ப உலகம் பொல்லாங்குக்குள்ளே இருக்கிறது, உலகத்திலே இருள் சூழ்ந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்றோம். ஆனால் அதாவது கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலே நாங்கள் சுடர்களைப் போல பிரகாசிக்கின்றோம் என்று வேதம் சொல்கிறது. எனவே ஆண்டவருடைய உலகத்துக்கு இயேசு ஒளியாயிருக்கிறார், நாங்கள் வெளிச்சமாயிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஒளி எங்களிடத்திலே வரும் பொழுதுதான் நாங்கள் வெளிச்சம் கொடுக்க முடியும். இப்ப இந்த மின்விளக்கு இருக்கிறது, இதுக்கு மின்சாரம் வராட்டிக்கு இது தனித்தானே அது செயல்பட முடியாத போல எங்களுக்குள்ளே அந்த மின்சாரத்தை போன்ற அந்த தேவனுடைய ஒளி வரும் பொழுது நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறோம். எனவே நாங்கள் வெளிச்சம் கொடுக்கும் பொழுது, இந்த உலகத்திலே நாங்கள் வெளிச்சம் கொடுக்கும் பொழுது, எந்த யோவான் 1:9 சொல்லப்படுகிறது, எந்த மனிதனையும் பிரகாசிக்கின்ற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. அப்ப இந்த மனிதனையும் அவர் பிரகாசிக்கிற தேவனாக இருக்கின்றார். அப்ப முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ளணும், தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் விடுதலை பெற்றிருக்கின்றோம். இருளின் அடிமைத்தனத்திலே அதிகாரத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கி இப்பொழுது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் உட்பட்டிருக்கின்றோம். எனவே எங்களுக்கு வந்து தெரிகிறது, இந்த நாட்களிலே இருள் உலகத்தை சூழ்ந்தான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் இருளின் ராஜ்யத்தின் பிள்ளைகள் அல்ல, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்கிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்திலே எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் சொல்கிறது. எனவே நாங்கள் ஒளியில் நடக்கிறவர்களாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்திலே, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்ப இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் நாங்கள் இயேசுவின் சீசர்களாய் நாங்கள் மாறுவோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் இயேசுவின் சீசர்களாய் மாறி இருந்தாலும் சில வேளைகளிலே எங்களுக்கு, அதாவது இருளின் ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறது போன்ற உணர்வு சில வேளைகளிலே வருகிறது. சில சந்தர்ப்பங்களிலே எங்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாங்கள் எங்களையே மறந்து விடுகிறோம். நாங்கள் தேவராட்சியத்தின் பிள்ளைகள் என்பதை மறந்து உலகத்து ஜனங்கள் எப்படி அழுது புலம்புவார்களோ அதே போல நாங்களும் சில வேளைகளிலே புலம்புகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு வந்து சில வேளைகளில் எங்களுடைய மனக்கண்கள் மறைக்கப்பட்டு அந்த தேவன் எங்களை விடுதலை ஆக்கினார், நான் இந்த இருளின் அதிகாரத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் தேவராட்சியத்துக்குள்ளே இருக்கிறேன் என்ற அந்த உணர்வை எடுத்து பிசாசு என்ன செய்கிறார், பயத்தை கொண்டு வருகிறார். பயத்தை கொண்டு வரும் பொழுது, பயத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அந்த சாத்தானுக்கு இடம் கொடுத்தால் அவன் இடம் பிடிப்பான் என்று சொல்வார்கள். அதே போல இன்றைக்கு பயத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது சாத்தான் என்ன செய்கிறான், மனிதர்களை ஆளுகை செய்து, அதாவது பலவிதமான மன அழுத்தம், பலவிதமான வியாதிக்குள்ளாக அங்கே கடந்து செல்கிறதை நாங்கள் காண்கின்றோம். எனவே ஆண்டவர் எங்களை முதலாவது இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். அடுத்ததாக பிரியமானவர்கள், இன்றைக்கு உலகத்திலே மனிதர்களுக்கு காணப்படுகிறது மரண பயம். மரணத்தை நினைத்தால், அதாவது ஜனங்களுக்கு பயம், உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு ஓகே, ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மரண பயம் இருக்கிறது. ஏனென்றால் மரணத்தை பற்றி பேசினாலே பயப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறதா. ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு அதாவது நாங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது எங்களுக்கு கதை முடிகிறதில்லை, அது புதிய ஆரம்பமாக இருக்கிறது. நாங்கள் தேவனோடு நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடித்து நாங்கள் நித்தியத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். அப்படிப்பட்ட உணர்வை எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து உருவாக்கி கொள்ளுகிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவகாலம் எல்லாம் மனிதர்கள் மரண பயத்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள், இவர்களை விடுதலையாக்கும்படிதான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். எபிரேயர்கள் 20 நீங்கள் வாசித்து பார்த்தால் 2வது அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பாருங்கள், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு அவரை அவருடைய மனத்தினாலே அழிக்கும்படி. அப்ப இயேசு சிலுவையிலே
பிசாசை அழித்தார் என்றால் ஏன் இன்னும் பிசாசு கிரியை செய்கிறான்னு நாங்கள் கேட்கலாம். அப்படி என்று சொன்னால் பிசாசின் தலையை நசுக்கினான். அவனோட அதிகாரம் வல்லமை இழந்தவனாக காணப்படுகிறான். அப்ப இந்த உலகத்திலே சாத்தானை நிரந்தரமாக ஆண்டவர் நரகத்திலே தள்ளும் பொழுது அவனும் அவனுடைய கூட்டத்தையும் நித்திய நரகத்திலே தள்ளும் நாள் வருகிறது. ஆனால் இந்த உலகத்திலே அவன் கிரியை செய்கின்றான். ஆனால் அவனுடைய அதிகாரம் வல்லமை எங்களுக்கு அது செயல்படாது. பிரியமானது, எங்களுக்கு இயேசுக்குள்ளே நாங்கள் வந்தால் எங்களுக்குள்ளே, அதாவது எங்களுக்கு மரண பயத்தை கொண்டு வர முடியாது என்றால் தேவன் எங்களுக்கு பாவத்திலே சாபத்திலே அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். அதே நேரத்திலே மரண பயத்திலும் இருந்து அவர் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். எனவே மரண பயம் என்பது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மரணம் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தரம் மரிப்பது திரும்பி நியாயம் தீர்ப்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனிதனுடைய மரணத்தை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. அப்ப ஆண்டவருக்கு தான் தெரியும் இந்த உலகத்திலே எத்தனை காலம் நாங்கள் வாழ்வோம் என்று. எனவே அந்த நேரத்திலே தேவன் நம்மை, அதாவது இந்த உலகத்திலே விட்டு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது ஒருவேளை அது துக்கம் கவலையாகத்தான் இருக்கும். ஆனால் தேவன் நாங்கள் அதை குறித்து நாங்கள் வேதம் அந்த சொல்லப்படுகிறது நீங்கள் உலகத்தாரை போல புலம்பி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு அவர்களை மறுபடியும் கொண்டு வருவார். இயேசு மறுபடியும் மரித்தோரை எழுப்புவார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அல்லவா? எனவே இவைகளை நாங்கள் அறியும் பொழுது எங்களுக்குள்ளே அந்த பயத்தை நாங்கள் அகற்றுகிறோம். எனவேதான் மரண பயம், முதலாவது இருளின் அதிகாரத்திலிருந்து நாங்கள் வெளிவந்தோம் என்ற உணர்வு நமக்கு தேவை. அடுத்ததாக நமக்கு தேவை இந்த மரண பயத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கின்றார். சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம், பிள்ளைகள் சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாய் சொல்லுவார்கள். அதிலே 4வது வசனம் என்ன சொல்கிறது வாசித்து பார்த்தால், நான் மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது மரண இருளின் பள்ளத்தாக்கு, அப்ப அழுகையின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு ஒவ்வொருவருக்கும் வரத்தான் செய்யும். ஆனால் பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்படுவோம் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப இதுதான் வித்தியாசம் உலக மக்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும். அப்ப தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். யார் எந்த மனிதனையும் பிரகாசிக்கின்றதான் சொல்லுகிறது. அதாவது யாராவது ஒருவர் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகள் என்று அவர் அதிகாரம் கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு ஜனங்கள் தான் இன்றைக்கு ஆண்டவர் நற்செய்தி கேட்கிறார்கள். அதை கேட்டு இயேசுவை உள்ளத்திலே மாறும், நான் இந்த இருளின் வாழ்க்கையை விட்டு வெளிவருகிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அந்த ஒரு சிறிய ஜெபத்தை செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உள்ளத்திலே எல்லா விதமான இதிலிருந்து அவர் மாற்றுகிறார். அப்ப இந்த இலகுவான வழியை சாத்தான் மறைத்து மக்களுக்கு பயத்தையும் பீதியை கொடுத்து இந்த உலகத்திலே பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது சத்ருவின் கிரியைகள். எனவே இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே அவர் இருளில் இருக்கிற ஜனங்களை அவர் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னார். அவர்தான் அந்த இப்படி ஒரு இருளின் வாழ்க்கையிலே இருந்தோம், எங்களை இப்படி ஒருவர் விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி ஜனங்கள் அந்த நாட்களிலே கலிலே ஊரிலே பெரிய ஒரு பரபரப்பு கீர்த்தி உண்டாயிற்று. அப்ப இன்றைக்கும் பிரியமானவர்களே அவருடைய வல்லமை குறைத்து போகவில்லை. இயேசு இன்றும் குணமாக்குகிறார், இன்றும் விடுதலை ஆக்குகிறார். அவர் சொல்ற உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார், வியாதிகளை சுஸ்தமாக்குங்கள் என்று சொன்னார். எனவே இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறார். எனவே இன்றைக்கும் அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை, அதாவது ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் பயத்துக்கு இடம் கொடுப்போமாக இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் எங்கள் மத்திய நாங்கள் எப்பொழுதும் விசுவாச வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார், நான் எதுக்குமே பயப்படேன். அப்ப சங்கீதம் 27 சொல்றது, கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமாயிருக்கிறார், யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவன் பலனாயிருக்கிறார், யாருக்கு நான் அஞ்சுவேன்? ஏன் நாங்கள் பயப்பட வேண்டும்? ஏன் நாங்கள் அஞ்ச வேண்டும்? எதை குறித்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் அச்சத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பயத்திலும் அச்சத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பது காரணம் எங்களுக்கு இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்களை போல நாங்களும், அதாவது இந்த டிவியை பார்க்கும் பொழுது மருத்துவமனையிலே அங்கே அநேகர் மூச்சு திணறி கொண்டிருப்பார்கள், அல்லது மரண சடங்குகளை பற்றி டிவிகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இவர்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயம் பீதி பிடிக்கிறது. எங்களை கொண்டு எப்படி வைத்து விடுவாங்களோ ஹாஸ்பிட்டலில், அப்படி நாங்கள் இப்படித்தான் மரித்து அடக்கம் பண்ணப்படுவோமோ என்ற பயம் ஜனங்களுக்கு அறியாமலேயே அவர்களை சூழ்ந்து கொண்டு அநேகர்
புலம்பிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் திரும்ப வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் பிரியமானவர்களே, தேவரே என்னோடு கூட இருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எனவே எனக்கு மரண பயத்திலே எனக்கு பயத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். பாவம் எல்லாவற்றிற்கும், அதாவது இந்த இயேசு இந்த உலகத்திலே வந்ததன் நோக்கம் என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார் என்று யோவான் நிருபத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். அப்ப பிசாசின் கிரியைகள், அவனுடைய வேலை என்ன என்று சொன்னால், அவன் பாவம் செய்கிறவன் பிசாசுதான் உண்டாயிருக்கிறார். அப்ப பிசாசு தான் பாவம் செய்ய தூண்டுகிறான் மனிதர்களை. அப்ப இந்த கிரியைகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார் என்று சொன்னால், நமக்கு தேவையானது இன்றைக்கு மனிதர்களுக்கு விடுதலை தேவை. அப்ப அடிமைத்தனம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டப்பட்ட அந்த கட்டிலிருந்து விடுதலை அடைவதற்கு மனிதனுக்கு விடுதலை தேவை. அதை இயேசுதான் விடுதலை ஆக்குவார் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 8:35, 36, 37 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திருக்கிறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவீர், ஆனாலும் உங்களுக்குள்ளே இந்த உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய செய்தீர்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப இயேசு, அதாவது இன்றைக்கு ஒரு மனிதனை விடுதலை ஆக்கும் பொழுதுதான் மெய்யான விடுதலை கிடைக்கிறது. அப்ப இயேசு, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல, ஒவ்வொரு மனிதனும் இந்த இயேசுவின் நற்செய்தியை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்குள்ளே அந்த தேவன் அந்த விடுதலையை கொடுக்கிறார், விடுதலை வாழ்க்கையை கொடுக்கிறார். அநேகர் சொல்கிறார்கள், இயேசுவை அதாவது அறியைக்கு முதல் அவர்களால் முயற்சித்து முடியாத காரியம் ஒரு நொடி பொழுதிலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்களுக்கு இருந்த பலவிதமான அடிமைத்தன பழக்க வழக்கங்கிறது ஒரு நிமிடத்திலே தேவன் விடுதலை கொடுத்ததாக இன்றும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்கள் இன்றைக்கு மனிதர்கள், அதாவது அப்படிப்பட்ட விடுதலையை பெற்று வருகிறார்கள். ஒரு காலத்திலே அது நடந்ததல்ல, இன்றைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட விடுதலையை கொடுக்கிறார். அப்ப இந்த நாட்களிலே முதலாவது மனிதனுக்கு தேவையானது பாவத்திலிருந்து விடுதலை, அடுத்தது சாபத்திலிருந்து விடுதலை என்று நாங்கள் பார்க்கும் பொழுது கலாத்தியர் 3:13 நாங்கள் வாசிக்கின்றோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்ப மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். இப்ப சாபத்துக்கு அடையாளம். இப்ப அந்த நாட்களிலே மரத்திலே ஒருவன் தூக்கப்பட்டால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணப்பட்டான். ஆனால் இன்றைக்கு அந்த சபிக்கப்பட்ட அந்த சிலுவை இன்றைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறியிருக்கிறது. இயேசு அந்த சிலுவையை தொங்கினபடினாலே இயேசு எங்களுக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். உபாகமம் 28வது அதிகாரத்தை சாபத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அது பயங்கரமான காரியமாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சாபம் ஒரு மனிதனுக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி, அப்ப 28வது உபாகமத்தின் ஆசீர்வாதத்தை மட்டும் நாங்கள் வாசித்து நிறுத்தக்கூடாது, அதிலே சொல்லப்பட்ட சாபங்களை வாசிக்க வேண்டும். அந்த சாபங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீக்கலாக்கி மீண்டுக் கொண்டார். அப்படின்னு சொன்னால் அவைகளை கை கொள்ளுகிறவனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். ஆனால் நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமானாக்க முடியவில்லை. இயேசு இந்த உலகத்திலே அவர் எல்லா சட்ட திட்டங்களையும் அவர் பண்ணி என்ன செய்கிறார், சிலுவையிலே வெற்றி சிறந்து இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஜெய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாகிய நானும் நீங்களும் நியாயப்பிரமாணத்தின் இதன்படி நாங்கள் நீதிமானாக மாறவில்லை, மாறாக விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் நீதிமானாக மாற இருக்கிறோம். எனவே எங்களுக்கு சாபம் இல்லை. இப்ப நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அநேகர் எது நடந்தா என்ன சாபம் பின்தொடர்ந்து அந்த முன்பு காலத்திலே அந்த சாத்திரங்கள் சம்பிரதாயங்கள் இவைகளை பார்த்து என்ன இதிலே என்ன நடந்திருக்கிறது போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் என்ன சாபங்களை பின்தொடர்ந்து பயந்து அதுவும் ஒரு பயத்தை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நியாய பிரமாணத்தின் சார்ந்த அரைகுறை சாபத்தை அல்ல, முழு சாபத்தையும் கர்த்தர் நீக்கலாக்கி விட்டார் என்று நாங்கள் நம்ப வேண்டும். எங்களுக்கு எந்த சாபம் தொடர முடியாது. ஏனென்றால் இயேசுடைய வார்த்தை உண்மையாக காணப்படுகிறது. ஆனால் சில வேளைகளிலே அநேகர் சொல்வார்கள், சில காரணங்களை சொல்லி அதை பற்றி அவருடைய அனுபவம் அதை உபதேசமாக நாங்கள் மாற்ற முடியாது. அநேகர் சொல்வார்கள், சில ஒரு குறிப்பிட்ட வியாதி தொடர்ந்து வரும், எனவே நாங்கள் அதை ஆராய்ந்து பார்த்த பொழுது அது எங்களுடைய முற்பிதாக்கள் செய்த
சாபம், இதற்கு நாங்கள் விசேஷித்த பிரார்த்தியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் சில உபவாசங்களை எடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், சாபத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது உண்மையாகவும் இருக்கலாம். ஏனென்றால் அது அவர்களுடைய அனுபவ ரீதியான காரியம். அந்த தேவன் பிரத்யட்சமாக அவரோடு இடைபடுகிறார், இப்படி பேசுகிறார் தேவன். ஆனால் உபதேசத்தின்படி ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்தால் பாவம், சாபம், அழிவு, அடிமைத்தனம், மரண பயம் எல்லாவற்றிலும் இருந்து பூரண விடுதலை தேவன் கொடுக்கிறார். அதை நாங்கள் விசுவசிக்க வேண்டும். அப்ப ஒரு மனிதன், அப்ப ஆபிரகாம் மூலமாக எங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மனிதன் மூலமாக இயேசு எல்லா அந்த குடும்பத்துக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். எனவேதான் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். எனவே நான் அந்த சாபம் முற்றிலுமாய் அங்கே மாறுகிறது. அப்ப சாபம் பின்தொடர்வதற்கு காரணம் இயேசுவின் ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்படாமல் இருக்கும் பொழுது, நானும் நீங்களும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அழிவிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, மரண பயத்திலிருந்து விடுதலை. இதுதான் வெளிச்சம் உதித்தது என்று சொன்னால் ஒளியின் வாழ்வுக்கு இதுதான் அர்த்தம். அப்ப இதை விட்டு இந்த உலகத்திலே ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், பாவம் இருக்கிறது, இருள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் வெளிச்சத்தை, மின்சாரத்தை கொளுத்தி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. ஆனால் அது ஒரு அடையாளம் இந்த உலகத்துக்கு. இயேசு உலகத்துக்கு ஒளியாய் வந்தார் என்பதற்கு. எனவே நான் நீங்கள் உணர வேண்டும், இயேசு மெய்யான ஒளி என்று சொன்னால் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்றால், அந்த நாட்களிலே ஜனங்கள் யாரும் விடுவிப்பார் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த நாட்களிலே இயேசு உலகத்திலே மனிதர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். இன்றும் விடுதலையை கொடுக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கின்றார். எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 1-3 வரை இப்படியாக சொல்லுவது வாசிக்கலாம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். இது இயேசு கிறிஸ்து மூலமாக விடுதலையின் வாழ்க்கையை பெற்ற தீர்க்கதரிசன வசனமாக இருக்கிறது. நானும் நீங்களும் எழுப்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள். ஏனென்றால் எங்கள் மீது கர்த்தருடைய ஒளி வந்திருக்கிறது. ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் இருந்தது. இருள் பூமியையும் காணல் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். எனவே இன்றைக்கு சபை அதாவது வெளிச்ச வீட்டை போல மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே. எனவே இந்த உலகத்துக்கு நம்பிக்கையை கொடுப்பது சபை, பிரியமானவர்களே. எனவே சபை மறைந்திருக்க கூடாது. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து வாழாதே. எனவே நீங்கள் மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து ஒளி வீச வேண்டிய காலம். இன்றைக்கு நீங்களும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் பயந்து நாங்கள் என்ன நடந்து விடுவோம் என்று அஞ்சிக் கொண்டிருக்கிற காலம் அல்ல, நாங்கள் எழுப்பி பிரகாசிக்கிற காலம். கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் உதித்திருக்கிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடட்டும், ஆனால் கர்த்தர் நம்மேல் உதித்திருக்கிறார். அவருடைய மகிமை நம்மேல் காணப்படுகிறது. நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். தேவன் மெய்யான ஒளியாக இருக்கிறார். இயேசு ஜனங்களுக்கு அதாவது வெளிச்சம், பெரிய வெளிச்சம் உதித்தது என்று சொல்லப்படுகிறது. எனவே நானும் நீங்களும் இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் முடிந்த அளவுக்கு ஜனங்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிப்போம். அந்த தேவதூதன் இயேசுவின் பிறப்பை அறிவித்தான். இன்றைக்கு தேவதூதர்கள் அறிவிக்க மாட்டார்கள். நானும் நீங்களும் தான் இந்த நற்செய்தி உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும். எப்படி அறிவிப்பது? இந்த நாட்களில் நாங்கள் வருடம் கிறிஸ்துமஸ் நாட்களிலே விசேஷித்த கூட்டங்களை வைத்து அழைப்பு கொடுத்து மக்களை கூட்டி நாங்கள் நற்செய்தி கொடுத்து சிறுவர்களுக்கு பரிசை கொடுத்து எப்படியாவது நற்செய்தியை அறிவிக்கலாம்னு நாங்கள் செய்து வந்தோம். ஆனால் இந்த வருடம் அப்படியானதுக்கு அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. ஆனாலும் மீடியாக்கள் மூலமாகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலே மக்களை சந்தித்தாலும் நாங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் தேடி அந்த மக்களுக்கு இயேசு இந்த உலகத்திலே அவர் வந்தது நோக்கம் இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்கு சொல்ல முயற்சிப்போம். ஒரு ஆத்மாவையாவது நாங்கள் ஆதாயப்படுத்த எங்களால் முடிந்த அளவு நாங்கள் முயற்சிப்போம். ஜனங்கள் இந்த நாட்களிலே கஷ்டத்திலே
பாருங்கள், சில வேளைகளிலே அதாவது மரணப்படுக்கையிலே இருக்கிறவர்களுக்கு கூட, கோமாவில் இருக்கிறவர்களுக்கு கூட நாங்கள் போய் சில வேளை மருத்துவமனையிலே இயேசுவை பற்றி அவருடைய காதுக்குள்ளே நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு கேட்குமாம் நாங்கள் சொல்வது. அப்ப நீங்கள் பாவ அறிக்கை செய்து அப்படியெல்லாம் நாங்கள் ஊழியம் செய்த நாட்கள். ஆனால் இந்த கொரோனா வைரஸ்ல எந்த மனிதர்களையும் நெருங்க முடியாத அளவுக்கு, எந்த வியாசிகளையும் சந்தித்து ஜெபிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு உலகம் இப்படியான நிலையிலே இருக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். ஜனங்களை, அதாவது இயேசுவை நாங்கள் நடத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அழைத்த தேவன். அவர் இந்த நாட்களில் இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகின தேவன். எனவே இந்த நாட்கள் பாருங்கள், இந்த மீடியாக்கள் மூலமாகவும் அனைவர்கள் ரட்சிக்கப்படுகிறார். இந்தியாவிலிருந்து அவர்கள் டெலிகாஸ்ட் பண்ணும் பொழுது வீடுகளிலே இருந்து எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படுகிறார்களோ கேள்விப்படுகிறோம் அல்லவா? அப்ப தேவன் எப்படியாவது கிரியை செய்ய அவராலே முடியும். எனவே தேவன் எப்படியாவது ஜனங்களை சந்திப்பார். அப்ப நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால், மெய்யான ஒளி இயேசு எங்கள் மேல் உதித்திருக்கும் பொழுது, அதாவது நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டிய தேவனுடைய ஜனங்கள், இது சபை. இன்றைக்கு சபை பயத்திலும் இருளிலும், நாங்கள் பீதியிலும் மரண பயத்திலும் வியாதியிலும் அங்கே முறுமுறுத்து கொண்டிருந்தால் இந்த உலகத்திலே இருக்க மக்களுடைய நிலை என்ன? எனவே நீங்களும் வந்து எழும்ப வேண்டிய காலம். கர்த்தருக்கென்று பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உலகத்தின் முடிவு பரியந்த நம்மோடு கூட இருக்கிறது அவர் என்று சொன்னார். எனவே எங்களுக்கு பலவீனம் வரும், பலவீனம் வந்து அது போகும். ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே தேவன் போட்ட அக்கினி, தேவன் பரிசுத்தாவின் அக்கினியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த அக்கினி, பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது பற்றிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவின் அக்கினி உலகத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு அது கடந்து செல்லும்படியாக சபையிலே இருக்க ஒவ்வொருவரும் நாங்கள் ஆண்டவர் இந்த பண்டிகை நாட்களும் சோர்ந்து போகாமல், பயத்துக்கு இடம் கொடுக்காமல், ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தது எந்த மனிதனையும் பிரகாசிக்கின்ற அந்த மெய்யான ஒளி, அந்த இயேசுவின் நற்செய்தியை நாங்கள் அறிவிப்போம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுதுகிற நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த கர்த்தருடைய பந்தியிலே அமர போகின்றோம். இருள் நீக்கும் ஜீவ ஒளியாகிய இயேசு என்னுடைய உள்ளத்திலே வந்திருக்கிறார். எனவே அவர் இன்றைக்கு என்னுடைய இருளை மாற்றினார், எனக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். எனவே நான் எதற்கும் நான் பயப்படேன் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை துதிப்போம். நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, மக்கு நன்றி. ஹல்லேலூயா. காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் ஒளியாவார். காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் ஒளியாவார். ஒளியாய் எழும்பி சுடர் விடுவோம், உலகின் ஒளி நாமே. அல்லேலூயா, உலகின் ஒளி நாமே. இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா, அகமகிழ்வோமே. அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா, அகமகிழ்வோமே. வியாதிகள் தொல்லைகள் நடுவினிலே தேவனின் வார்த்தை உண்டு. வியாதிகள் தொல்லைகள் நடுவினிலே தேவனின் வார்த்தை உண்டு. அவரின் தூய தழும்புகளால் குணமடைகின்றோம் நாம். அல்லேலூயா, குணமடைகின்றோம் நாம். இயேசு நம்மோடு, இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம். இயேசு நம்மோடு என்று ஆனந்தம். மனிதர்கள் நம்மை இகழ்ந்தாலும் மனமோ தளர்வதில்லை. மனிதர்கள் நம்மை இகழ்ந்தாலும்
மனமோ தளர்வதில்லை. கோதுமை மணி போல் மடிந்திடுவோம், சிலுவையை சுமந்திடுவோம். அல்லேலூயா, சிலுவையை சுமந்திடுவோம். இயேசு நம்மோடு, இயேசு நம்மோடு. இன்று ஆனந்தம், இயேசு நம்மோடு. என்று ஆனந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா. அகமகிழ்வோமே, அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா. அகமகிழ்வோமே. அப்படி இந்த நேரத்திலும் சுவாமி ஆண்டவரே, வியாதியோடும் பலவீனத்தோடும் சோர்வோடும் ஆண்டவரே இருக்கிற ஜனங்களை நீ தொட்டு குணமாக்கி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கலிலேயா என்ற ஊரிலே நீ ஜனங்களை தொட்டு சுகமாக்கின தேவன். இன்றும் ஆண்டவரை ஜனங்களை தொட்டு சுகமாக்குற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உலகத்திலே எத்தனையோ பேர் ஆண்டவரை இந்த வியாதியின் கொடூரத்தினால், ஆண்டவரை மரண பயத்தினால், ஆண்டவரை இன்னுமாய் கர்த்தாவை விடுவிப்பார் என்று இருக்கிற இந்த நாட்களிலே இயேசுவே உலகத்துக்கு மெய்யான ஆண்டவரே இருளில் இருக்கிற ஜனங்கள் மீது வெளிச்சம் உதித்தது என்று சொல்லப்பட்டபடி இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே, இந்த பண்டிகை நாட்களிலே கர்த்தாவே அப்பா, இந்த நற்செய்தியின் மூலமாக ஆண்டவரே ஜனங்கள் விடுதலை பெறவும் ஆண்டவரே, இயேசு சிலுவையிலே சிந்தின ஆண்டவரே இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நீங்கள் ஜனங்களோடு இடைபடும்படி ஆட்சேபிக்கிறோம். குறிப்பாக இந்த பட்டணத்திலே இருக்கிற மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அவர்கள் இருளிலே இருக்கின்றார்கள் சுவாமி. ஆண்டவரே, மெய்யான ஒளியை அறியாமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் மீது ஆண்டவரே உடைய வல்லமை இந்த நாட்களிலே கடந்து வந்து கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களும், இருளிலே வாழுகிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்வார்களாக நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, தமிழ் மக்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தர் தாம் ஜீவன் உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ள அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி ஆட்சேபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, நாங்கள் வியாதிக்கோ ஆண்டவரே சாபத்துக்கோ ஆண்டவரே மரணத்துக்கோ பயப்படாத வண்ணம் கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கினார் என்று விடுதலையிலே நிலைத்திருக்க ஆண்டவரை நீர் கிருபை செய்ய போறதாக கூடான ஓடி ஸ்தோத்திரம். தொடர்ந்துமாய் கர்த்தாவே நீ நம்மளோடு கூட வழிநடத்தும். இன்றைக்கும் இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய பந்தியை நாங்கள் அமரப்போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து இந்த திருவிருந்து ஆராதனையிலே நடைபெற போகிறது காரணத்தை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். பொழுது அவர் வந்து பைபிள் வாசித்த பிறகு நாங்கள் கர்த்தருடைய பந்தியில் அமரப்போகிறோம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 11 அதிகாரம் 23-31 வரை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமான அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, அவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுத்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். எண்ணத்தினாளரின் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களை அநேக பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். பூஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் இதில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஜெபம் பண்ணுவோம். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்களப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, எங்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீர்கள். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவுடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ராஜா.
ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த மாதத்தின் முதல் நாளில் நம்முடைய பந்தியில் வரக்கூடிய கிருபைகளுக்கு தந்தீரதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தராமே இந்த நாளை எங்களுக்கு தந்தீரதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென். ஜெபம் பண்ணுவோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவர் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உள்ளவர் அப்படியே செய்வார். அநியாயம் செய்கிறவர் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வார்த்தையின்படி மாறினதா கர்த்தராகிய இயேசுவே வாரும். வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இன்னும் திரள்கூட்ட ஜனங்கள் இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக மந்தைகள் ஆண்டவரே கர்த்தாவே என்ன இருக்கின்றது, அவர்களும் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாப்பா. ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் ஆண்டவரே அப்பா நீர் மத்திய ஆகாரத்திலே வரும் பொழுது ஆண்டவரே இமைப்பொழுதிலே மர்வமாக எடுத்துக் கொள்ளப்பட்டு என்றைக்கும் சதாகாலங்களும் நம்மோடு கூட இருப்போம், உம்மோடு நாங்கள் கூட இருப்போம் என்ற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நம்பிக்கை உள்ள வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லியிருக்கிறபடினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த பந்தியிலே அமர்படியான கிருபைகள் எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை நாங்கள் பங்கு பெற்ற நீர்களை அழைத்ததுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. தேவனை துதித்து நாங்கள் ஆசீர்வாதத்தை கூறப்போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை எல்லால் எனக்காரும் உம்மை எல்லால் எனக்காரும் இல்லை. இன்பநாதா ஆத்துமனேசா 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 இன்பநாதா ஆத்துமனேசா 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 அன்பின் கடலே அன்பின் கடலே அன்பினால் என்னை உருவாக்கினீரே அன்பினால் என்னை உருவாக்கினீரே. கிருபை தாருமே கிருபாநிதியே 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 கிருபை தாருமே கிருபாநிதியே 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 அன்பின் வடிவே அன்பின் வடிவே ஏழைக்கு இறங்கும் ஏசையா ஏழைக்கு இறங்கும் ஏசையா தேவனின் சித்தம் செய்திட செய்யும் செய்திட செய்யும் செய்திட செய்யும் தேவனின் சித்தம் செய்திட செய்யும் செய்திட செய்யும் செய்திட செய்யும் தியாகமானீரே தியாகமானீரே தேடிட உள்ளம் கழித்திடுதே தேடிட உள்ளம் கழித்திடுதே. கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே கஷ்டங்கள் விலக கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே கை கொடுத்தீரே. நேசர் முகம் காண நேசர் முகம் காண எங்கிடுதே ஆசை என்னுள்ளிலே எங்கிடுதே ஆசை என்னுள்ளிலே. எந்தன் கண்ணீரை போக்கிடும் காலம் போக்கிடும் காலம் போக்கிடும் காலம்
வேகம் வரும் என்று வேகம் வரும் என்று காட்டிருந்து நான் பறந்திடுவேன். காட்டிருந்து நான் பறந்திடுவேன். யாத்திரை முடித்து இயேசு ராஜனை இயேசு ராஜனை இயேசு ராஜனை யாத்திரை முடித்து இயேசு ராஜனை இயேசு ராஜனை இயேசு ராஜனை மேகத்தில் சந்தித்து மேகத்தில் சந்தித்து நித்திய காலமாய் வாழ்ந்திடுவேன். நித்திய காலமாய் வாழ்ந்திடுவேன். ஆராதிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் துதித்து நாங்கள் ஆசீர்வாதத்தை கூறுவோம். மன கர்த்தாவே, இந்த வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளின் கர்த்தாவே, உங்களுடைய பந்தியில் அமரவும் ஆண்டவர் உங்களுடைய வருகை நினைவு கூறும் தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல வந்த பிள்ளைகள் கர்த்தாவே, தேவனுடைய சமுதாயத்தில் வந்து தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனை ஆராய்த்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாட்கள் இருக்கிற சூழ்நிலையை மாற்றி கர்த்தாவே உடல் சுக பலன் உண்டாகி கர்த்தாவே உண்மை முழு உள்ளத்தோடு முழு மனதோடு ஆராதிக்க இன்னுமாக பலனை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். அந்த சிறிய பிள்ளைகள் குழந்தைகளை ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் கூட நம்முடைய கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராமே கூட இந்த வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் இனிய நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சொல்லுவோம் எல்லாரும். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரது சகல உபகாரங்களை மறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.